போர் வந்தா இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும் தெரியுமா? இந்த வீடியோல முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். போர் என்பது ஒரு நாட்டுக்குள் மட்டும் நடக்கும் விஷயம் இல்லை, அது உலகையே பாதிக்கும். நம்ம இந்தியாவுக்கும் அதன் தாக்கம் வரும். போர் ஆரம்பித்தால் பெட்ரோல், கோல்டு, டாலர், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் மாற்றமடையும். எப்படி தெரியுமா? இந்த வீடியோவில் முழுசா பார்ப்போம். 1. பெட்ரோல் பிரைஸ் எப்படி உயரும்? இந்தியா தினமும் கோடிக்கணக்கான க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுது. அதில் பெரும்பாலான ஆயில் மிடில் ஈஸ்ட் நாட்டிலிருந்து வருகிறது. அங்கு போர் அல்லது டென்ஷன் அதிகமானால் ஆயில் சப்ளை பாதிக்கப்படும் என்ற பயம் வரும். சப்ளை குறையும் என்ற எதிர்பார்ப்பு வந்தாலே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆயில் பிரைஸ் ஏற ஆரம்பிக்கும். ஆயில் பிரைஸ் ஏறினா நம்ம நாட்டில் பெட்ரோல், டீசல் ரேட் கூட உயரும். அதனால் தான் போர் வந்தா பெட்ரோல் விலை ஏறும். 2. கோல்டு பிரைஸ் ஏன் அதிகரிக்கும்? போர் வந்தா மக்கள் பயப்படுவார்கள். ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்கி ஆகும். கரன்சி வேல்யூ ஃப்ளூக்சுவேட் ஆகும். அப்போ மக்கள் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தேடுவார்கள். உலகத்தில் சேஃபஸ்ட் அசெட் என்ன? தங்கம். அதனால் டிமாண்ட் அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகமானால் பிரைஸ் கூட அதிகரிக்கும். அதனால் தான் போர் நியூஸ் வந்தாலே கோல்டு ரேட் ஏறுகிறது. 3. டாலர் வேல்யூ மற்றும் ருபி இம்பாக்ட். போர் டென்ஷன் நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் சேஃப் கரன்சி தேடுவார்கள். US டாலர் உலக ரிசர்வ் கரன்சி. அதனால் டாலருக்கு டிமாண்ட் அதிகரிக்கும். டாலர் ஸ்ட்ராங் ஆனா இந்திய ரூபாய் வீக் ஆகும். ரூபாய் வீக் ஆனா இம்போர்ட் செய்யும் பொருட்கள் அதிக விலைக்கு வாங்க வேண்டி வரும். அதனால் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். 4. ஸ்டாக் மார்க்கெட் இம்பாக்ட். போர் நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகுவார்கள். அவர்கள் ஷேர்ஸ் விற்று சேஃப் அசெட்ஸுக்கு போவார்கள். அதனால் ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகும். சென்செக்ஸ், நிஃப்டி போன்றவை அதிர்ச்சி அடையும். 5. டெய்லி லைஃப் இம்பாக்ட். பெட்ரோல் பிரைஸ் ஏறினா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூடும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூடினா வெஜிடபிள்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் பிரைஸ் கூடும். அதனால் டெய்லி லைஃப் எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கும். 6. வை வேர்ல்ட் எக்கானமி எஃபெக்டட். ஆயில், கோல்டு, டாலர் இந்த மூன்றும் உலக எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணும் முக்கிய ஃபேக்டர்ஸ். போர் வந்தால் இந்த மூன்றிலும் இன்ஸ்டெபிலிட்டி வரும். அதனால் உலக எக்கானமி ஸ்லோ ஆகும். கன்க்ளூஷன். அதனால் தான் போர் என்பது ஒரு நாட்டுக்குள் மட்டும் இல்ல, உலக பொருளாதாரத்தை முழுவதும் பாதிக்கும் விஷயம். பெட்ரோல், கோல்டு, டாலர், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் மாற்றமடையும். இப்படி வேர்ல்ட் எக்கானமி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.